நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா கழக உடன்பிறப்புகள்லாம் வந்து பின்னாடி எதே வச்ச மாதிரி கதர்னு கதறிட்டு இருப்பாங்க. ஐயோ மாலா எரி ஃபேனா 555 ரூபாய்டா ஃபேனை அப்படியே நம்பர் இல்லைங்க, பரவாயில்ல அப்படி ஒரு ஃபேனை தயாரித்து 555 வைங்கடான்ற அளவுக்கு இன்னைக்கு கழக உடன்பிறப்புகள்லாம் இருப்பாங்க. அந்த நிலையில தான் அவங்களுக்கு சோகம் தரக்கூடிய ஒரு செயல் நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் சாட்டை துரைமுருகனை நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருச்சு, கைது பண்ணாமல் ரிமாண்ட் பண்ணாமல். இந்த மாதிரி செய்திலாம் அவங்களுக்கு கேட்டால் எப்படி அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் சொல்லுங்கள்? அவங்க திட்டம் போட்ட அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டது. இதுக்கு எவ்வளோ பிளான் போட்டிருப்போம், என்னென்ன செஞ்சுருப்போம். அப்படி இருந்து நீதிபதி வந்து விடுதலை செய்கிறாரு. ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இதை வேலாம் பெரிய கொடுமை என்னன்னா, காமெடி கொடுமை இல்லை, பெரிய காமெடி என்னன்னா, இவங்க வந்து சாட்டை திரும்ப உண்மையில் குண்டா சொல்லும் பாருவேன், சும்மா இருக்க மாட்டவங்க. எங்கள் திமுக தலைவரை பற்றி பேச சும்மா விட்டுருவாங்களா? எங்கள் முன்னாள் தலைவர் கலைஞரை பற்றி பேச சும்மா விட்டுருவாங்களா? நீ பாரு சாட்டை, உனக்கு குண்டாசு இருக்கு, நீ வெளியே வர முடியாது. இதை பற்றி நம்ம பேசுவோம்ல. நான் பேசுனா 2 வீடியோ போட்டிருக்கேன் தெரியும் இதுக்கு முன்னாடி. அந்த 2 வீடியோ கமெண்ட்ல வந்தோம், விஷ்ணுவையும் கைது பண்ணுங்க, அடுத்து நீ தான்டா அப்படின்னு நமக்கு மிரட்டுறாங்களா, நமக்கு வந்து மிரட்டல் கொடுக்குறாங்களா? இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக பதிவுகளை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் நினைச்சா சிரிப்பு தான் வருது. சும்மாவே அவன் ஆடுவான், இன்னைக்கு சலங்கை வேற கட்டி விட்டுருக்கீங்க. ஏதாவது இந்த பாட்டு பாடினா தானே வந்து கைது பண்ணுறீங்க, என்னையும் கைது பண்ணுன்னு சொல்லி நேற்று முழுக்கங்க ட்விட்டரில் எடுத்து பாருங்க, எக்ஸலத்தில் அத்தனை பேர் பதிவு பண்ணிட்டு இருந்தான். இப்போ விடுதலை வேறு செஞ்சுட்டாங்களா, அப்போ தப்பு கிடையாது அப்படின்னு இனி எல்லா சம்பவத்தையும் பண்ணுவாங்க. அதாவது வாண்டடாக தவளை வாயில் கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த திமுக நாசமாக போகிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை. இந்த திமுக காரங்களை பொது குறிப்பாக ஐடிவி திமுக ஐடிவி இருக்குல்ல, திமுகவை பாடல் ஏற்ற வேண்டிய வேலையை கர்நாடகாரை மட்டும் தான் பண்ணுவாங்கல்ல, திமுக ஐடிவிங்க செய்யும். அப்போ இதை பற்றி இன்னும் சில சம்பவங்கள் இருக்குது, அதை பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு. பத்தலாமா? உலகத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது திணறான். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப பேசிட்டாரு. அதில் வந்து கண்ணுக்குட்டி வீட்டுக்கு போய் இங்கே புகைப்படம் இருக்கு பாருங்க, யார் தெரியுமா? இதான் ஸ்டாலின், இவருடைய அப்பா யார் தெரியுமா? கருணாநிதி. இவங்க வந்து அரசு கடை நடத்துறாங்க, சாராய கடை நடத்துறாங்க, இவங்க சாராய வியாபாரம் அப்படின்ற அளவுக்கு போட்டு தாக்குறாப்புல. அப்போ சாட்டை துரைமுருகன் வந்து திமுக வந்து பொலவலும் புழக்கிறாப்புல. அப்போ நம்ம தாங்கி கொள்ள முடியவில்லையே, சாட்டை மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே. அப்போ என்ன செய்ய வேண்டும்? கைது பண்ணணும் சாட்டையை, சாட்டைக்கு அச்சுறுத்தலை கொடுக்கணும், சாட்டையை பயங்காட்டாதான்ப்பா அப்படின்னு அன்றைக்கே திமுக ஐடிவிங்க சேர்ந்தவர்கள் வந்து பல பேர் ரைட்டப்பை போட்டேன் எக்ஸலத்தில் பதிவு போடுறான். என்ன மாதிரினா சாட்டையை கைது பண்ணுங்க, ஐடிவிங்க என்ன செய்றீங்க, ஐடிவிங்க தலைமை என்ன செய்யுது, திமுக என்ன செய்றீங்க, இந்த அளவுக்கு நம்ம தலைவரை வந்து தரம் தாழ்ந்து சாரா வியாபாரின்னு சொல்லி சாட்டை பேசுகிறாப்புல பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. கைது பண்ணலையா? ஏன் பண்ணல? தேர்தல் இருக்குது, அதனால் கைது பண்ணல. அப்போ அதெல்லாம் கைது பண்ணோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான சில ஒரு நிலைப்பாடுகள் பல பேர் எடுத்துருவாங்க அப்படின்றனால செய்யலை. அப்புறம் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து முடிந்த உடனே நேற்று அந்த சாட்டை துரைமுருகனை கைது பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தை வந்து எடுத்து போட்டால் வெளிப்பட சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்ன சொல்லலாம்? எங்கள் தலைவர் வந்து ரொம்ப தரம் தான் பேசிட்டாரு, பட்டியலின மக்களுக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் பேசிட்டாருன்னு சொல்லி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து அவர் மீது வந்து வழக்கு போடுறாங்க. நீதிமன்றத்தில் எடுபடலைங்க. சாட்டை துரைமுருகனோட செயல்பாடு என்ன, பட்டியல் சமூக மக்களுக்காண்டி எத்தனை இடத்துல பேசியிருக்காரு, அவருடைய செயல்பாடு என்ன, அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன, அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க, எந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவர் சொன்ன குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து அந்த பாட்டில் வருது அதை வந்து பாடிட்டார் அப்படின்னு அந்த சமூகமே யாருக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் வந்து இந்த கேஸ் எளிமையாக உடஞ்சிருங்கிறத நான் போட்ட முதல் காணொலி 2 காணொலி போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி முதல் காணொலியில் சொல்லியிருக்கேன் நான், இது எளிமையாக அந்த கேஸ்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு. உடஞ்சிரும், ஏன்னா மேற்கோள் தானே. இப்போ நானாக ஒரு விஷயத்தை பேசினா தான் என் மேலே வழக்கு போடுவீங்க. இந்த புத்தகத்தில் இருக்குது, இவர் தான் எழுதியிருக்காருன்னு சொன்னால் எப்படி வழக்கு போடுவீங்க? சும்மாவே நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஆடுவாங்க. இப்போ சலங்கையை வேற கட்டி விட்டீங்க, ஊப்பிகளா? நீங்கள் தான் ஊப்பிகளா? உங்கள் தலைவரை, உங்கள் கருணாநிதி அவர்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வேறு யாரும் தேவையில்லடா, நீங்களே போதும். இவங்களே வந்து அவருடைய மானத்தை கப்பலை திட்டுவாங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. வேறு எதுக்காக வந்து ஒரு வழக்கு போடுறேன், கைது பண்ணுறேன் சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி திரும்பி இருக்காது. ஆனால் எங்கள் தலைவரை பற்றி எப்படி நீங்கள் பேசலாம், எப்படி நீங்கள் இப்படி பாட்டு பாடலாம், இருக்கிற பாட்டு தானே நான் பண்ணாரு. அப்போ அந்த பாட்டை தான் பாடிட்டாருன்னு இவங்க கிளப்பிவிட்டனால தான் எல்லா தம்பிமார்களும் அந்த பாட்டை எடுத்து பரப்பி, நாம் தமிழ் கட்சிக்காரர் மட்டும் இல்லாது எல்லா கட்சிக்காரங்களுமே அந்த பாட்டை எடுத்து பரப்பி இன்னைக்கு மிக மோசமான நிலையில் வந்து திமுகவுடைய நிலை இருக்கிறது. ஊப்பிகள் எந்த முடிஞ்சு வச்சுட்டாருமே வீடியோ போடுவீங்க, சாட்டா நீ உள்ளே போயிடுவோம், குண்டாஸ் போட்டோன்னா சிலர் பேசிட்டு இருந்தா, குண்டாஸ் எங்கிட்டா போடுவீங்க? இந்தா
ஏற்கனவே இங்கே வருங்க, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் போய் இந்த திமுக அரசு, திமுக கும்பல் அசிங்கப்பட்டு வந்துச்சு. யூடியூப்ல பேசுறதுக்காண்டிலாம் சாட்டை துறைமுருகனை கைது பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. அசிங்கப்படுறதே இவங்களுக்கு முழு நேரம் பொழப்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்னதாங்க பண்ணுறது சொல்லுங்க. ஒரு தடவை அசிங்கப்படலாம், 2 தடவை அசிங்கப்படலாம். எப்பவுமே அசிங்கப்பட்டா எப்படி? அசிங்கப்படுறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு கூட்டம் இருக்குன்னா அதான் இந்த திமுக கூட்டம். நீ அச்சுறுத்துவ, மிரட்டுவ. நேற்று சாட்டை துறைமுருகனை வந்து கைது பண்ணி அவருடைய காரில் வந்து கூட்டு போயிருக்காங்க, இனோவா காரில் கூட்டு போயிட்டு இருக்கப்ப பின்னாடி லாரி வச்சு இடிச்சிருக்காங்க. என்னங்க இது நடக்குது? இப்போ என்ன நடக்குது? அண்ணன் சாட்டை துறைமுருகன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வண்டியை ஓட்டுனவர் வந்து போதை இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ கொலை செய்ய பார்க்குறீங்களா? இதே போல் சவுக்கு சங்கர் நடந்துச்சா இல்லையா? எப்படி காவல்துறை போகிற வண்டி மட்டும் இடிக்க வருமா? எனக்கு புரியல. நீங்கள் எதுக்கு அவருடைய வண்டியில் எடுத்து நீங்கள் கூட்டு போகிறீங்க? போலீஸ் வண்டியே இல்லையா? முதல்ல கைது பண்ண போகிறோம்னா ஏதோ ஒரு இன்னும் என்ன ஆஃபீஸரா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு? காவல்துறை தானேப்பா நீங்கள். காவல்துறை நீங்கள் வந்து அழைப்பான உங்களை பற்றி விசாரிக்கணும். அந்த கேஸில் நீங்கள் உங்கள் மீது வந்து புகார் வந்திருக்குன்னா வந்து ஆஜராக போகிறாரு. உடனே வந்து நீங்கள் நேரடியாக போய் ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி என்ன ஆஃபீஸர் நினைப்போம் மனசில்? நாங்கள் என்ன ஆஃபீஸர் நினைப்போம் உங்களுக்குலாம், காவல்துறை அதிகாரிகளுக்கு? அப்போ என்னன்னா சாட்டை துறைமுருகன் முடக்கணும், அச்சுறுத்தலுக்கு வேலை இல்லை, கொலை செய்ய வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ லாரி வச்சு இடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு கேர்லெஸ்ஸாக போயிருங்க அப்படின்னா திட்டமிட்டு நடக்குதுங்க. அதெல்லாம் அத்தனையும் திட்டமிட்டு நடக்குது. இங்கே தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லை, இந்த திமுக அரசுக்கு எவெல்லாம் எதிராக பேசுகிறானோ ஒருவேளை அந்த லாரி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக மோதி அங்கே அந்த காரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாருக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னா அப்போ காவல்துறை அதிகாரிகளே பழி கொடுக்க வந்துட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இங்கே வருதில்ல. நான் சொல்லலப்பா, அந்த சாட்டை துறைமுருகன் வந்து திட்டமிட்டு என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதை உள்வாங்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். வழக்கு போகிறாந்து அவர் போட்டுக்க மேற்கொள் காட்டி பேசலாம். எப்படி இப்போ நம்ம போய் சொல்கிறான், குற்றச்சாட்டு வைக்கிறான்றாங்க. அப்புறம் செய்வாங்க அவங்க பல விஷயத்தை நுணுக்கமாக பேசணும், நாசுக்காக பேசுகிறோம். சரி, இறுதியாகங்க ஒன்றும் இல்லைங்க. இதில் ஒரு பெரிய ஃபன் என்ன தெரியுமாங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு இருக்கு திமுகவில் பேச்சாளராக. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பதிவு போட்டுருக்கு பாருங்களேன். அந்த பதிவு நான் வாட்சி கட்டுறேன். ஆபாசத்தை தவிர பொறுக்கிக்கு ஒன்றுமே பேச தெரியாது. யார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. திருப்புகளையும் திருவாசகத்தையும் புறநானூரையும் மேடைத்தோறும் பேசக்கூடிய இந்த வெங்காயம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக பேசுகிறோமா? எங்கே ஆபாசமாக பேசுகிறோம்? யோ, உங்கள் கட்சி தலைவர் செஞ்சதை பாட்டை எடுத்து வச்சுருக்காங்க ஒரு கட்சிக்காரன். அந்த பாட்டை மேற்கோள் காட்டி இவர் பேசுகிறாரு. அதுக்கு வழக்கு போடுவியா? காரி துப்பிருச்சுப்பா நீதிமன்றம். அசிங்கப்பட்டு போய், வெக்கப்பட்டு போய், வேதனைப்பட்டு போய், துக்கப்பட்டு போய், துயரப்பட்டு போய் ஊப்பிகளாக இருக்கீங்க. ஏன்டா இந்த அளவுக்கு அசிங்கப்படுறீங்க? உங்களை நினச்சா எனக்கே கண்ணெலாம் கலகுறா. பாருங்க உறவுகளை விடுங்க. மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிச்சுடுங்க. பார்த்தலாமா? நன்றி, வணக்கம். கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, அதிகாரம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு ஓடு பாப்போம். கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாநிதி. அண்ணன் வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணன் வயசு வராது, அது ஹை பிச்சுப்பா. அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா இருந்தா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டுறாத. ஏன்னா the song credit goes to மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். பாட்டை போட்டு நாட்டை ஏமாத்தி அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை ஓட விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும்.